இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 3 ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோவும் மெகுமியும் ஹாஸ்டல்ல இருந்து அப்படியே வண்டியில வந்துகிட்டு இருப்பாங்களா. சோ அப்போ ஹீரோ பார்த்தா இதே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், வண்டி ஓட்டும் போது என்ன பகல் கனவு, ஓ அந்த கவுன்சில் ஆஃப் 10 மீட் பண்ணமே அதுவான்னு கேட்கும் போது சோ அப்பதான் அந்த போட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 8 பேர் வந்து செலக்ட் ஆயிருப்பாங்களா, டீம் ஏல இருந்து 4 டீம் பி ல இருந்து 4ன்னு. சோ அவங்க 8 பேருமே வந்து அந்த கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற அந்த 10 பேரையும் பார்த்து இருந்திருப்பாங்க. சோ அது யார் யாரு என்னங்கறத அப்புறமா பார்க்கலாம். பிளஸ் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் அப்ப மீட் பண்ணும்போது நம்ம ஹீரோ என்னன்னா எனக்கு கவுன்சில் ஆஃப் 10ல சேரணும், அதனால யாராவது போட்டிக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி சவால் விட்டு இருந்திருப்பான். அப்கோர்ஸ் அதை யாருமே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் அவங்களுக்கு வார்ம் அப் பண்றதுக்காக டைம் கொடுக்கணும்னு ஹீரோ யோசிக்கும் போது பிரச்சனை அதுவே இல்லடா அப்படின்னு மெகுமி சொல்லுவா. சோ கூடவே அந்த கவுன்சில் ஆஃப் 10ல 4th பிளேஸ்ல மோமோன்னு ஒரு பொண்ணு இருப்பா, அவ ஒரு சாப்பாடு செஞ்சிருப்பா போல. சோ அதுவும் பயங்கர அருமையா இருந்திருக்கும். அந்த கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 1ல இருக்கிற சுகாசா அப்படின்னு ஒரு பையன் இருப்பான், அந்த வெள்ள முடிக்காரன். அவன் ஓப்பனாவே சொல்லியிருந்திருப்பான், உங்களை மாதிரி ஆவரேஜான செஃப்க்கும் கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற எங்களுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்குடான்னு. அதுல கூகா அப்படிங்கிற ஒரு பையனுமே 8th பிளேஸ்ல இருப்பான். சோ அவன் வந்துட்டு சும்மா நம்ம ஹீரோட்ட அப்படியே பேசுறது மட்டும் இல்லாம, நீ ஏதாவது ஒரு விஷயத்துல என்ன தோக்கடிச்சிட்ட இல்ல என்னோட பெட்டரா இருக்கிறன்னு நீ காமிச்சீனா நான் வேணா உன் கூட வந்து ஒரு ஃபுட் வார்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பானா. அப்ப அங்க இருக்கிற இன்னொரு பொண்ணு உன்னோட அவன் ஹைட்டா இருக்கிறான்னு சொல்லும் போது கத்திக்கிட்டு இருப்பான், ஏய் ஹைட் பத்தி நான் பேசல ஃபுட்டை பத்தி பேசுறேன்னு. சோ இதெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோவும் சரி அந்த கூகாங்கிற அந்த ஒரே ஒரு சீனியர் மட்டும் என் கூட போட்டி போடுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இருந்தாலும் அவரோட நான் எந்த விஷயத்துல பெட்டரா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க போற வழியில ஒரு ட்ரக் ஒண்ணு போகுமா, அம்மா கேம்பஸ்குள்ள இவ்வளவு பெரிய ட்ரக் என்ன பண்ணுதுன்னு ஹீரோக்கு தெரியாம இருக்கும் போது மெகுமி தான் சொல்றான், ஏய் இந்த மாதிரி ஸ்கூல் ஃபெஸ்டிவல் நடக்க போகுதுடா, உனக்கு என்ன தெரியாதா அப்படின்னு சொல்லும் போது ஸ்கூல் ஃபெஸ்டிவலா ஆஹா அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு ஐடியா வர அந்த பேம்ப்ளெட் எல்லாம் படிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். ஓகே 5 நாள் இந்த ஃபெஸ்டிவல் நடக்க போது யார் வேணாலும் கடை போட்டுக்கலாம், ஒவ்வொருத்தரோட கடையில எவ்வளவு சேல்ஸ் நடந்துக்குங்கிற விஷயம் டெய்லி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் படிச்சுட்டு வரேன். அப்ப அங்க வராண்டால நம்ம எரினா நின்னுகிட்டு இருப்பால. சோ அவகிட்ட போய் பேச்சு கொடுக்கும் போது ஐயோ இந்த நாயை மீட் பண்ணும்போது அந்த இசாக்கோ பொண்ணு கூட இருக்க மாட்டா போல, சரி இவனை நாமளே சமாளிப்போன்னு சொல்றா அப்படின்னு தைரியமா பேசுவாளா. அது ஒண்ணு இல்ல, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் நடக்க போதுல, சோ அதுக்கு இது நீங்க கடை போடுவே என்ன. கண்டிப்பாடா அந்த கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற எல்லாருமே தான் வருஷம் நிறைய கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுவோம், அதனால நாங்க கடை போடாம எப்படின்னு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல நம்ம ஹீரோக்கு இதை கேட்டு ஹாப்பி. அப்படின்னா அந்த கூகா அப்படிங்கிற அந்த ஒரு சீனியரும் கண்டிப்பா கடை போடுவாரு. சோ அவரோட நான் அதிகமா சேல்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அவர் என்ன ஃபுட் வார்க்காக அக்செப்ட் பண்ணிக்குவாரு. ஈவன் எங்க ஊர்ல கூட ஃபெஸ்டிவல் டைம்ல நாங்க பீச் ஓரம்லாம் வந்து கடை போட்டு நிறைய சேல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். சோ அதனால pretty much இது ஈஸியா தான் இருக்கும். ஈவன் எரினா உன்ன கூட நான் தோக்கடிப்பேன் பாருன்னு சொல்லிட்டு போக எரினாக்கு சிரிப்பு வந்துரும். ஓ அப்படின்னா இந்த கூகா சீனியரை எதிர்த்து இவன் போட்டி போட போறானா, இந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவல் எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியாது போலேன்னு நினைக்க. அதுக்கப்புறம் பாஸ்கெட் பால் கோர்ட்ல நம்ம ஹீரோவும் மெகுமியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி அந்த கூகா சீனியர் எதுல ஸ்பெஷல்னு எனக்கு தெரியல, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்கும் போது ஆமா அவர் இந்த சைனீஸ் குக்கிங்ல பயங்கர டேலண்ட்னு சொல்ல. சைனீஸ் குக்கிங்கா அப்படின்னா என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அந்த இடத்துல இந்த மியோகோ அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தால, அவங்க தான் ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்டே வச்சிருக்காங்களே. சோ அதுக்கப்புறம் அவளை ஓரமா கூட்டு போயிட்டு அவளுக்கு நம்ம ஹீரோவை பத்தி தெரிஞ்சிருக்குது. ஓகே அந்த பிங்க் மண்டே என்ன நீ ட்ரைனிங் கேம்ப்ல சேலஞ்ச் பண்ண ஒரு முட்டா பீஸ் தானே அப்படின்னு. ஓகே அந்த கூகா சீனியர் எடுத்து நீ போட்டி போட போற அப்படின்னா சரி நீ கடை ஓபன் பண்ண போறேல, அந்த கடையில எத்தனை பேர் வேலை பார்க்க போறாங்கன்னு கேட்க, ஹே ஸ்கூல் ஃபெஸ்டிவல் தானப்பா அது நான் ஒருத்தன் பண்ணாலே போதாதாம்பானா. மெகுமிக்கு சரி அந்த மியோகோக்கும் சரி சரியான ஷாக்கு, ஏண்டாடே ஒண்ணுமே தெரியாம தான் இருக்கிறியாடா. சரின்ட்டு அந்த மியோகோ பொண்ணு நம்ம ஹீரோவை ஒரு கிளப்புக்கு கூட்டிட்டு போறாளா. அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட முட்டைங்க ஏதோ கும்ஃபு பிராக்டிஸ் பண்ற மாதிரி அரிசி எல்லாத்தையும் வந்து இந்த கடையில போட்டு கிண்டிக்கிட்டு இருப்பாங்களா. சோ அந்த மாதிரி இதை பிராக்டிஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த கூகா அப்படிங்கிற அந்த சீனியர் தான் பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருக்கும் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறான். சோ மியோகோ வந்திருக்கிறத பார்த்துட்டு ஹே மியோகோ ஃபைனலா எப்படி எங்க கிளப்புக்கு சேர்றதுக்கு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த பையன் தான் கூப்பிட்டான். நம்ம ஹீரோவும் ஆமா தல இந்த மாதிரி நீ அப்கமிங் ஃபெஸ்டிவல்ல கண்டிப்பா கடை போடுவீல, சோ அதனால உன்னை விட அதிகமான சேல்ஸ் நான் பண்ணிட்டேன்னா சோ என்னோட சேலஞ்சை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு கேட்கும்போது அந்த கூகாக்கு சிரிப்பு வந்துடும். இருந்தாலும் ஹீரோவோட அந்த முனைப்பை பாராட்டுவான், நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா தான் இருக்கிறேன்னு. ஆனாலும் நம்ம ஹீரோ சரி அப்படி நீ என்னதான் சமைக்க போற அப்படின்னு சொல்லி அதையும் கேட்கும் போது மெனுவை முதற்கொண்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரின்ட்டு ஏதோ மோஃபு டோஃபு அப்படின்னு சொல்லி ஏதோ தயாரிப்பானாமா. இதை சொல்லும் போது நம்ம ஹீரோக்கும் ஓகே அதுதானே, அதை நான் கூட எங்களோட கடையில சமைச்சிருக்கேன்பானா, நீ கூட சமைச்சிருக்கியா அப்படின்ட்டு அவளோட ஆளுங்க 10 பேர் அங்க கூப்பிட்டு உடனே அந்த சாப்பாடை சமைங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மொட்டைங்க எல்லாரும் ஜோரா போயிட்டு அந்த இடத்துல வேகமா குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான காரமான சாப்பாடை சமைக்கிறது தான் என்னோட ஸ்டைல் அப்படின்னு அந்த கூகா ஹீரோட்ட பேசிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்திலே பார்த்தா 10 பேர் அந்த இடத்துல சமைச்சு பிளேட் எடுத்து ரெடியா வச்சிடறாங்களா. சரின்னு நம்ம ஹீரோவும் போய் டேஸ்ட் பண்றான், பார்த்தா அது பயங்கர காரமா இருக்கு, இருந்தாலும் பயங்கர டேஸ்டாவும் இருக்கு. இதனடா எங்க கடையில பண்றதோட பயங்கர டிஃபரெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா பிளேட்லயும் அவன் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறானா. பார்த்தா எல்லா பிளேட்டும் ஒரே மாதிரி தான் அந்த டேஸ்ட் வந்து இருக்குது. ஒரே டேஸ்ட் வர மாதிரி எல்லாரும் சமைக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு நாள் அவங்க பிராக்டிஸ் பண்ணிருக்காங்கன்னு ஆச்சரியமா பார்க்க அந்த கூகாவுமே பத்தையா எவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா அவங்கள ட்ரெயின் பண்ணது யாரு, ஐயா தான். அப்புறம் இந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவல் இருக்குல்ல
இதுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வருவாங்க. நீ உன் கடையை நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்னாலே 1000க்கு மேல விற்கணும் ஒரே நாள்ல. எப்படியும் நீ கடை போட்டனா நீ ஒருத்த மட்டும் தான் சமைக்க போற. இன்னும் என்ன டிஷ் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட உங்கள்ட்ட ஒரு ஐடியா இருந்திருக்காது. சோ எப்படி நீ என்ன ஜெயிக்க போறடா அப்படின்னு சொல்லி பயங்கர தெனாவட்டில இருக்க. வேற எப்படி எனக்கு தெரிஞ்ச சமையலை வச்சுதான்னு ஹீரோ வாய் விட்டு வந்துருவான். சோ அதுக்கப்புறம் அங்க இருந்து வரும்போது மியோக்கோவும் சொல்லுவா, பார்த்தேல அவன் எந்த அளவுக்கு அந்த சைனீஸ் ஃபுட்ல பயங்கர திறமசாலியா இருக்கிறான்னு. அவனை எதிர்த்து போறது அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவுமே கஷ்டம் தான் சொல்லும் போது, இல்ல ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஏண்டாடே என்னடா பண்ண போற, ஏதாவது ஐடியா கீது வச்சிருந்திருக்கியா என்ன? இப்போதைக்கு எதுவும் கிடையாது, போய் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். அப்படியே சீன் கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு அந்த அகாடமியோட நியூஸ் பேப்பர் இருக்கும்ல, சோ அதை பார்த்தா அந்த நியூஸ் பேப்பர் பையன் அந்த குடி பையன் இருப்பான்ல, சோ அவன் கொண்டாந்து கொடுத்துருப்பான். அதுல இந்த கூகா வந்து கவுன்சில் ஆஃப் 10ல இருக்கிற காரணத்துக்காகவே இதுக்கு முன்னாடி அவன் கடை போட்டு இருந்திருப்பான். சோ இவென்ச்சுவலி அவனோட சமையல சாப்பிடுறதுக்காக கண்டிப்பா ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வருவாங்க. சோ இன்னும் சொல்ல போனா இன்னும் அந்த ஸ்கூல் ஃபெஸ்டிவலே ஆரம்பிக்கல, ஆனா இங்க வந்தா அவன் கடையில சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆல்ரெடி மைண்ட பிக்ஸ் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஏற்கனவே போட்டி ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு ஹீரோ யோசிப்பானா. எனிவேஸ் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்ததுக்கு நன்றிடா அப்படின்னு அந்த குட்டி பையனுக்கு பாய் பாய் சொல்லிட்டு ஹாஸ்டலுக்குள்ள வரலான்னு பார்த்தா நம்ம சட்டோஷி வந்துட்டு, ஹீரோ பையன் நம்ம ஹாஸ்டல் சார்பா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கடை போடுவோமா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, நம்ம ஹீரோ தான் அந்த கூகா பையனுக்கு அப்போசிங்கா ஒரு கடை போடுறதா இருக்கிறான்ல, சோ அதனால இந்த ஹாஸ்டல் பசங்க கூட ஒன்னா சேர்ந்து அவனால கடை போட முடியாது. சோ அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம்லாம் ஃபில் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை பத்தின டவுட் எல்லாத்தையும் சட்டோஷிக்கிட்டு தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். மொத்தமா இந்த அகாடமில பார்த்தா அவங்க 3 இடத்துல கடை போடலாமாமா. ஒன்னு வந்து மெயின் ஏரியா, அங்க ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் ஆப்வியஸ்லி வருவாங்க, பிளஸ் கொஞ்சம் சீப்பான ஃபுட் எல்லாம் அங்க இருக்கும். ரெண்டாவது வந்து சென்ட்ரல் ஏரியா, அங்கேயுமே நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, பட் கொஞ்சம் விலை அதிகமா வச்சு விற்கலாம். அண்ட் ஃபைனலி மவுண்டைன் ஏரியா, சோ இந்த இடத்துல பார்த்தா நீ எவ்வளவு வேணா விலை வச்சு வித்துக்கலாம், ஆனா ஆளுங்க வரது கொஞ்சம் கம்மியா இருக்கும். மோஸ்ட்லி அந்த கூகா பையன் எப்பவுமே அந்த சென்ட்ரல் ஏரியாவை தான் சூஸ் பண்ணுவான். ஈவன் அவன் மவுண்டைன் ஏரியால சூஸ் பண்ணாலும் அவனோட நேம் வேல்யூக்காகவே அவன் கடைக்கு வர ஆளுங்களா இருப்பாங்க. அப்படி இருந்த போதிலும் அவன் சென்ட்ரல் ஏரியாவை தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் சில நாட்கள் கடந்து போகுது. நம்ம ஹீரோ கிளாஸுக்கு வருவானா, பக்கத்துல எரினாவை உட்கார்ந்து இருப்பா. என்னடா பையா சோகமா இருக்கிற, இன்னைக்கு தான் அப்ளிகேஷனை சப்மிட் பண்றதுக்கான கடைசி நாள், நீ என்ன சோகமா இருக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எங்க கடை போடுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவ கலாய்ச்சிக்கிட்டு இருக்க. அவ பேசுறது எதுவுமே கண்டுக்காம நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் எங்க கடை போடலான்னு. அதுக்கப்புறம் தான் எரினா பக்கத்துல உட்காந்துருக்கிறதே கவனிச்சுட்டு, என்ன எரினா பக்கத்துல இருந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆவான். சோ எப்பவுமே நீதானே என் பக்கத்துல உட்காந்துருக்க அப்படின்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் எப்படா வந்து உட்காந்த, நீதாண்டா வந்து உட்காந்துருக்க அப்படின்னு இவ கத்திக்கிட்டு இருப்பாள. சோ அப்படி பேசும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வரும். அது இன்னொரு பக்கம் இந்த நவோசாடா அப்படிங்கிற பொண்ணு இருக்கிறாள், சோ அவளும் இந்த இக்குமியை வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நாங்க கடை போடுற இடத்த எப்படி நீங்க சூஸ் பண்ணலாம், நீங்க வேற இடத்த எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து எரினாவுமே சோ அவ கடை போடுறா, சோ அந்த அப்ளிகேஷன் லெட்டர் எல்லாம் வந்து கொடுத்துட்டு பெர்மிஷன் எல்லாம் வாங்கிடுவாங்க. கரெக்டா நம்ம ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டு அவனும் அவனோட அப்ளிகேஷன் லெட்டரை கொடுக்கறானா. நம்ம ஹீரோவோட அப்ளிகேஷனை பார்த்துட்டு அந்த ஸ்டாஃப்ஸே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த கூகா பையனுக்கு பக்கத்திலே நம்ம ஹீரோவும் கடை போட போறான், பிளஸ் அவன் சமைக்கிற மாதிரியே ஒரு சைனீஸ் ஃபுட் தான் சமைக்கவும் போறான். சோ இந்த ஐடியாக்கு இன்ஸ்பிரேஷனே பார்த்தா அந்த ட்ரைனிங் கேம்ப்ல கடைசி நேரத்துல கஸ்டமர்ஸ் இல்லாத போது எரினாவோட கஸ்டமர்ஸ் நிறைஞ்சு வளைஞ்சுக்கிட்டு இருக்க. சோ அதுல இருந்தானே சில பேர் அப்படியே வந்துட்டு அப்ப நம்ம ஹீரோவும் அந்த 200 பிளேட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். சோ அதனால எரினா உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் இந்த இடத்துல இந்த ஐடியா கொடுத்ததுக்கு. ஆனா அப்போ நம்ம எரினா ஒரு குண்டை தூக்கி போடுவா. என்னடே இத்தனை சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் இருக்கும், அதை எது நீ ரீச் பண்ணலன்னா இந்த ஸ்கூலை விட்டு போகணுங்கிற அந்த விஷயமாவது தெரிஞ்சுதான் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணியான்னு கேட்க, ஸ்கூலை விட்டு போனோம்னு சொல்லி ஷாக் ஆகுறானா. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த கவுன்சில் ஆஃப் 10ஓட நம்பர் 1 ஆன அந்த சுகாசா அப்படிங்கிற பையனும் நம்பர் 2ல இருக்கிற கொபாயாஷி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒருத்தர் இருப்பா. சோ இவங்க 2 பேருமே கேள்விப்பட்டையாப்பா அந்த கூகா பையன் கூட ஹீரோ வந்து சேலஞ்ச் பண்றதுக்காக கடையெல்லாம் போட்டிருக்கானாமா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.